தன்னம்பிக்கை சொற்பொழிவாளர் என்ற பேர்ல அரசு பள்ளிகள்ல மூட நம்பிக்கைகளை தூண்டுற விதமா ஒருத்தர் பேசினது இப்ப சமூகத்தையே புரட்டி போட்டிருக்கு. பாவத்தை பண்ணுவான் எப்படி கத்துமா வாழ்க்கையை பத்தி நீங்க சொல்லி கொடுத்தீங்களா? பாவ புண்ணியத்தை பத்தி வாழ்க்கையை பத்தி சொல்லி கொடுத்தீங்களா? நீங்க என்ன சொல்லி வேற யார் சொல்லி கொடுப்பாங்க? புருஷன் சொல்லி கொடுக்க முடியுமா? பொண்டாட்டி சொல்லி கொடுக்க முடியுமா? யார் சொல்லி கொடுக்க முடியும்? திருக்குறளை மேற்கோள் காட்டி, திருவருட்பாவை மேற்கோள் காட்டி, மகாவிஷ்ணு அப்படின்ற ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியனா இருந்துட்டு வந்தார். அவர் காலகட்டத்துக்கு அப்புறமா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்ற பேர்ல பல்வேறு இடங்களுக்கு பேசியும் வந்தார். அதுக்கப்புறமா தன்னோட பாதியை மாற்றி அவர் பரம்பொருள் அறக்கட்டளை அப்படின்னு திருப்பூர்ல ஆரம்பிச்சார். அதுக்கப்புறமா வெவ்வேறு இடங்களுக்கு போய் மதத்தையும் ஆன்மீகத்தையும் ஊக்குவிக்கிற விதமா பேச ஆரம்பிச்சார். அவர் இலங்கை, ஆஸ்திரேலியா போன்ற வெளிநாடுகளுக்கு போய் பயணிச்சார். அது மட்டும் இல்லாம இந்தியாவில் மற்ற மாநிலங்களுக்கு போய் பேச ஆரம்பிச்சார். இந்த சூழல்ல நம்ம சென்னையில அரசு பள்ளியில மாணவர்களுக்கு மோட்டிவேஷனல் ஊக்கத்தை உருவாக்குறதுக்காக மகாவிஷ்ணு இருக்காங்க. அப்ப வந்து அவர் மதத்தையும் மதத்தை தாண்டிய மூட நம்பிக்கைகளையும் பேசியிருக்கார். மீண்டும் மீண்டும் பிறப்பாய். எப்போது மீண்டும் மீண்டும் பிறப்பாய்? நீ செய்யற செயலுக்கு நீயே பெருமை அடிச்சுக்கிட்டனா மீண்டும் மீண்டும் பிறப்பாய். நீ செய்யக்கூடிய செயல்களுக்கு இறைவனை காரணம் கூறும்போது பாவ புண்ணிய என்ற இரு வினைகளும் உங்களை சேராது. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இங்க மறுபிறவி அப்படின்றது நீங்க முற்பிறவியில பாவம் பண்ணியிருந்தாதான் வரும், இல்லைன்னா நீங்க முக்தி அடைஞ்சிருப்பீங்கன்ற மாதிரி பேசியிருக்காரு. அதை தாண்டி மிகவும் மோசமா ஒன்று சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, இங்க இருக்கிற மாற்றுத்திறனாளிகளாம் முற்பிறவியில மிகவும் பாவம் செஞ்சவங்க, அதனாலதான் ஒரு கை கால் இல்லாம, கண் இல்லாம, குருடர்களாகவும் இப்படி பலவிதமாகவும் இருக்காங்க, அதனால பாவம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் எப்படி அடுத்த பிறவியை நம்புறது? இப்போ பல பேர் கை இல்லாமல் பிறக்கிறாங்க, கால் இல்லாமல் பிறக்கிறாங்க, கண் இல்லாமல் பிறக்கிறாங்க, வீடு இல்லாமல் பிறக்கிறாங்க, பல நோய்களோட பிறக்கிறாங்க. இறைவன் கருணையானவர்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைச்சிருக்கணுமே, ஏன் அப்படி படைக்கல? இது வந்து இங்க இருக்கிற மாற்றுத்திறனாளிகளை முற்றிலுமா பாதிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, அவங்களோட பிறப்பு இருந்துச்சா இல்லையா நம்மளுக்கு எதுவும் தெரியாது. அப்படி ஒன்று இருக்கான்றதையே நம்ம சாஸ்திரத்தில் மட்டும்தான் படிக்கிறோம். அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் பாவம் செஞ்சவங்க அப்படின்ற மாதிரி துஷ்டர்கள் அப்படின்னு ஒதுக்கி வைக்க சொல்றது எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது. அவர் ஆன்மீக ஊக்கத்தை தாண்டி அங்கிருந்த மாணவர்களை எல்லாம் தன்னுடைய சீடர்களா மாற்றும் முயற்சியில தான் ஈடுபட்டிருக்காரு. அது ஒரு ஆன்மீக சொற்பொழிவுன்றதை தாண்டி அங்கிருந்த மாணவர்களை எல்லாம் மூளை செலவை செய்யற வேலையில அவர் ஈடுபட்டு இருந்தாரு. மெஸ்மரைஸ் பண்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி படிக்க கூட வேணாம், நீங்க தன்னை உணர்தல் நிலையில வேணும், தன்னை உணர்தான் முக்கியமான நிலை அப்படின்னு பேசுறதெல்லாம் எந்த விதத்திலும் சரியா இருக்காது. படிப்பை நோக்கி பயணிச்சுட்டு இருக்க நம்ம மாணவர்கள் இது மூலமா சிதிலமடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. எல்லோரும் படிக்கிற ஒரு இடத்துல இது மாதிரி அரசாங்கம் எப்படி நடத்துச்சு அப்படின்னு பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. இது சார்பா உயர்நீதிமன்றத்திலிருந்தும் அந்த பள்ளிக்கூடத்திற்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. மாற்றுத்திறனாளிகள் பற்றி அவர் முன்னாடி பேசும்போது அதை தட்டி கேட்ட ஒரு மாற்றுத்திறனாளியையும் அவர் ஒரு முட்டாள் அப்படின்ற மாதிரி விமர்சித்திருந்தது ரொம்ப கடுமையான விமர்சனத்துக்குரியது. இது மாதிரியான பிரச்சனைகள் மீண்டும் உருவாகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம அரசு பள்ளி கல்வித்துறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இனிமேல் அரசாங்க பள்ளிகளில் எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னாலும் அதுக்கு முறைப்படி அரசாங்கத்திடம் அப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரை கூப்பிடணும், என்ன நிகழ்ச்சி அப்படின்றத இனிமேல் அரசாங்கமும் ஒப்புக்கொண்டா மட்டும்தான் அந்த பள்ளிகளால் பண்ண முடியும்.